ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் இரவெல்லாம் தூங்காமல் என்னுடைய ரூம்லேயே இருந்த அவர் ப்ரொடியூசர் ஆல்பர்ட். அவ்வளோ ரசிகர் என் மேலே அபிமானத்தோட. அது டச் பண்ணதுனால அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு சிலர் பார்த்தா நமக்கு வந்து ஏன் இங்கே வரான் அப்படின்னு இருக்கும். சிலர் பார்த்தா வந்து சரியாக ஐயோ அப்படின்னு இருக்கும், ஆஹா அப்படின்னு இருக்கும். அது மாதிரி முதல்ல வரும்பொழுதே அவர் எப்படி இருந்தாரோ அதே மரியாதையோட இன்றைக்கும் இருக்கார். முதல்ல எங்கிட்ட வர்றப்போ எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கி எப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதை பற்றி நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நமக்கு ஒரு குறையும் இல்லை. அவன் பிரம்மாவாகவே இருக்கட்டும், நமக்கு என்ன நஷ்டம் இல்லை? இந்த படத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒன்று சொல்லலை கார்த்திக், நான் உங்களை கேட்குறேன். இது ஏன்னா நிகழ்ச்சினா நான் தான் பேசணும் நீங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது ஒரே இடலாகவே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வாங்க பக்கத்தில் வாங்க, மைக் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ரீரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் ரீல் மியூசிக் பண்ணோடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் சார் வந்து ரீரெக்கார்டிங் ஆரம்பிச்சு நைட்டு ஒரு 9:45 வந்து எனக்கு போட்டு காமிச்சார் ஃபஸ்ட் ரீல். அப்போ வந்து இது நான் எடுத்த படமா அப்படின்னு இருந்தது. நிஜமாவே சான்ஸே இல்லை. ஆமாம், அது வந்து இப்போ இதுக்கு மேலே எனக்கு பேசவே முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த லெவலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் எல்லா டைரக்டரும் சொல்லுங்க. பொய் இல்லை, எதுக்கு போய் சொல்லணும்? அது பத்திரிகையில் நீங்கள் போடுவீங்க, அது கான்ட்ரவர்சியான வருது. அதுக்குள்ள நமக்கு ஒன்றுமே இல்லை. அவர் இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, நம்ம எடுத்த படமானு சொன்னார் இல்லையா, அந்த படம் அப்படித்தான் இருந்தது எனக்கு பார்க்குறப்ப. இல்லை அந்த நீங்கள் ஆப்போசிட் சைடில் போய்டாதீங்க, பாசிட்டிவ் சைடில் நான் சொல்கிறேன். அந்த படம் அப்படி இருக்கிறதுனால தானே அப்படி மியூசிக் போட முடியுது. இல்லைன்னா எப்படி போடுறது? முடியாது. எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ மோசமான படங்களை எல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்து அப்படின்னு துப்புன படத்தை எல்லாம் 4 தடவை பார்த்து நான் மியூசிக் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி ப்ரொஜெக்ஷன், அடுத்த நாள் ரீரெக்கார்டிங் போயிடும். படம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரீல் போடுவாங்க, போட்ட உடனே மியூசிக் கம்போஸ் பண்ணணும். ரீல் பார்த்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது செகண்ட் டைம் பார்க்குறது. அப்புறம் ஆர்கெஸ்ட்ராவோட மியூசிக்கெல்லாம் கொடுத்துட்டு ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஆர்கெஸ்ட்ராவோட சிங்க் பண்ணி நான் கண்டக்டருக்கு கண்டக்ட் பண்ணி காட்டுவேன். அது 3வது தடவை. இப்போ டேக்கில் போனால் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா மறுபடியும் டேக்கு இப்படி எத்தனை தடவை பார்த்துருப்பேன். நீங்கள் ஒரு தடவை பார்த்து துப்புற படத்தை நான் எத்தனை தடவை பார்த்துக்கிறேன்னா, அப்போ என்னை போல் பொறுமைசாலி எவனாவது இருக்கான அவ்வளோக்கு? என்னை போல் பொறுமைசாலி தான். ஆனால் காரணம் என்னென்னா, பாரதி ராஜா முதல் மரியாதை படம் எடுத்துகிட்டு போட்டு காட்டுறப்ப எனக்கு படம் பிடிக்கல. ஆக்சுவலாக அன்னைக்கு இருந்த மனநிலையில் எனக்கு அந்த படம் பிடிக்கல. போயிட்டேன், என்ன நீ படம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு, படம் இருக்குது. பேக்ரவுண்டெலாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சரி அவனுக்கு படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதாக இருக்கார். கடைசியில் கிளைமேக்ஸ் ரீல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சீன் ஒன்றும் போயிட்டுருக்கு. ராதா வந்து ஜெயிலில் இருக்கார், சிவாஜி ஜெயிலில் இருக்கிற பிறகு ராதா வர்ற சீனு. அந்த சீனை வந்து பார்த்தாரு, மியூசிக் பண்ணோடனே வாங்க வந்து பாரு அப்படின்னு பார்த்தா கண்ணீர் கடன்னு கொட்டுது. இது எங்கேயுமே யாரும் சொல்லலை, இந்த விஷயத்தை யாருமே வெளியில் சொல்லலை, இண்டஸ்ட்ரியில் தெரியும். கண்ணீர் கடன்னு கொட்டி கையை பிடிச்சிட்டு, உனக்கு படம் பிடிக்காமலே இப்படி பண்ணியிருக்கேன், எப்படி ஆக்கப்படுங்க? நான் சொன்னேன், இது வந்து என்னுடைய மியூசிக் வந்து என்னுடைய சரஸ்வதி. உன் படம் பிடிக்குது எனக்கு பிடிக்கலைங்கிறது வேறு, அது என்னுடைய பர்சனல்.
எனக்கு படம் பிடிக்கல, ஆனால் என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் தொழிலுக்கு நீ என்ன குப்பையை போடு, என் தொழிலுக்கு, என் சரஸ்வதிக்கு, என் சப்தஸ்வரங்கள் நான் கூப்பிட்ட உடனே வருது பார்த்தியா, அதுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும். அதுதான் இது அப்படின்னு. அது மாதிரி தான் கார்த்திக் ரிஷி ஒரு நல்ல பிரமாதமான ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி படம் பார்க்க போகிறீங்க, யாரை பற்றியும் எந்த அபிப்பிராயம் நான் சொல்கிறவன் இல்லை. நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நீ பண்ண போகிற அப்படின்னு தான் கேட்டேன். ரீரெக்கார்டிங் முடித்தோடனே இப்படி பண்ணிட்டியே, ஃபஸ்ட்டு படமே இப்படி பண்ணியிருக்கிய, எப்படி பண்ண போகிற நீ அப்படின்னு தான் கேட்டேன். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். மற்றபடி இந்த படம் வெற்றியடைய நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு அவர்கள் விரும்புகிறார்கள், நீங்கள் கொடுப்பீர்கள் என்பது நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். அஸ்வின் இந்த படத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சாக்லேட் பாய் மாதிரி அமைதியாக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் மேலே இருக்கிற லுக்கே டோட்டலாக மாறிடும். ஹி கேன் டூ. ஒரு புது ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காருன்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். கதை கேட்டுட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் பாட்டு ஆர்வ கோளாறுத்தனமாக வந்து இந்த ஆமாங்க நான் படம் சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லாதீங்க, நல்லா யோசிங்க, இது ரொம்ப ஈஸியாலாம் இது ஹேண்டில் பண்ண முடியாது இந்த கேரக்டர் அப்படின்னா. ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸே கிடையாது, எந்த ஒரு ஹீரோவும் இது பண்ணதே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஒன்றுமே சொல்ல, அமைதியாக எழுந்திரிச்சு போயிட்டார். ஆனால் மறாவது நாள் ஒரு லேப்டாப் கொண்டு வந்து போட்டு காமிச்சார். நான் எது டஃபஸ்ட்டு சின்னு ஃபீல் பண்ணணும் அதை வெப்கேமில் ஷூட் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட போட்டு காமிச்சார். நான் அதை வந்து ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஹீரோ தேட வேண்டியதில்லை சார், அவ்வளோ டெடிகேட்டிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. சிருஷ்டி டாங்கே ஹீரோயின் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள், சென்னையில் பார்க்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் தேடினோம். ஆனால் இங்கே கிடைக்கல, மும்பையில் தான் கிடைச்சாங்க. தமிழ் தெரியாது, தமிழ் கற்றுக் கொடுத்தோம், பொறுமையாக கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, படத்தில் வந்து மலை வந்து ஒரு கேரக்டராகவே இருக்கும். மலை வந்து சில நேரத்தில் ரம்மியமானதாக இருக்கும், அப்படி அழகாக அப்படி ட்ராவல் பண்ணுறப்போ முகத்தில் பட்ட சிலுன்னு இருக்கும். சில நேரத்தில் பெய்மலை கூட பெய்யும். இது ரெண்டுலேயுமே நனைய வச்சு படத்தில் இருக்கேன். இது சாங்குக்காக நனைய வைக்கிறது கிடையாது, படமோட இதே அப்படி தான், நேச்சரே அப்படி தான். பட் ஒரு தடவை வந்து அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் ஷெடியூலோ கேன்சல் பண்ண எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ப்ரொடியூசர் டாக்டர் தானே, அவர்கிட்ட அந்த டேப்லெட் வாங்கி போட்டுட்டு வாங்க ஷூட்டிங்க்கு அப்படின்னு அதையும் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டி. இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த படம் வந்து நாங்கள் நியூஸ் வெளியே கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்கங்கே எழுத ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி ராஜா சார் ஃபேன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து அழகாக ப்ரமோட் பண்ணாங்க நாங்கள் நியூஸ் வெளியே கொடுக்கறதுக்கு முன்னாடியே. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு நல்ல படம் எடுத்துட்டோம். இப்போ ப்ரொடியூசர்ஸ் கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்துருச்சு. படம் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்துருச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போ வந்து படத்தை வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இது எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகும். சமைக்கிறதை விட பரிமாறுறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. அதை வந்து தெளிவாக பண்ணாங்க. அது ஒரு விஷயம் என்ன கேட்டாங்க, ஜேஎஸ்கே சார் இந்த படத்தை வாங்கியிருக்காராமே, அவ்வளோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்காங்க எப்போ அவர் அந்த படத்தை வாங்கினாருன்ற விஷயம் வெளியே வந்ததோ அப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. அவரோட பேனருக்கு அப்படி ஒரு நேம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போது இங்கே நடந்துகிட்ருக்கிற எல்லா விஷயத்துக்கும் மெயின் ரீசன் இந்த படத்தை பற்றி இப்போ எல்லாருக்குமே தெரியறதுக்கு காரணம் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார். மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்தியா கிளிட்ஸ் வியூஸ்க்கு வணக்கம், நான் அஸ்வின் பேசுகிறேன். இன்றைக்கி மேகா ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். படம் வந்து மேகா பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த படத்தோட டைரக்டர் வந்து கார்த்திக் ரிஷி சார் வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக பேசப்படும். அவரோட திரைக்கதையும் வசனம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதை பற்றி பேசுவாங்க. இந்த படத்தில் வந்து கதையை கேட்கும்போது ரொம்ப ரிச்சாக இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக. ஆனால் அதை தூக்குறதுக்கு வந்து இன்னொரு கை தேவைப்பட்டுச்சு. அந்த கை வந்து ராஜா சார் வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக, அவ்வளோ இன்வால்வ்டாக. ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஒரு படம் பண்ணாலே அப்படி தான் இருக்கும். பட் இந்த படம் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போயிருக்காரு. அண்ட் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ராஜா சார் ஃபேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து ராஜா சார் மியூசிக் கேட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அவரோட மியூசிக் சாங் ஏதாச்சும் கேட்டானா ஏதோ ஒரு நினைவு வரும்.
ஸோ அவர் மியூசிக்கில் வந்து நம்ம நடிக்கிறோன்னு அப்படி இருக்கப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் படம் பார்த்து படம் நல்லா இருக்குது, சிரித்தார். நிறைய டைம்ஸ் வந்து டைலாக்லாம் பார்க்கும்போது ரசித்து பார்த்தாரு. படம் ஃபுல்லாக கம்போசிங்லாம் முடிச்ச அப்புறம் வந்து சொன்னார் என்கிட்ட, நல்லா பண்ணியிருக்கப்பான்னு அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டார். ஸோ இதையும் மேலே வந்து ஒன்றுமே கேட்க முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக. அண்ட் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு த்ரில்லர் கலந்து, ஒரு லவ் ஸ்டோரி மெயினாக அது கலந்து ஒரு த்ரில்லர். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த ஃபிலிம். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் சிருஷ்டி பேசுகிறேன். நம்ம இப்போ மேகா படத்தோட ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்திருக்கோம். நான் கேள்விப்பட்டது ராஜா சார் கூட வந்திருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு வாட்ச் அ மூவி வித் அஸ். ஸோ அதுக்காக நான் சூப்பர் எக்ஸைட்டடில் இருக்கேன். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிஸ் ரியாக்ஷன் ஆன் மை கேரக்டர் அந்த மூவி அண்ட் எல்லாருமே. ஸோ அதுக்காக ஐம் ஜஸ்ட் வாண்ட் see how it is. அண்ட் எனக்கு பெரிய நன்றி சொல்லணும் ராஜா சருக்கு, தட் ஹீ கேவ் மீ அ சான்ஸ் டு பர்ஃபார்ம் ஆன் புத்தும் புது காலே சாங், விச் இஸ் ஓல்ட் சாங் பட் இட்ஸ் கோயிங் டு விஷுவலைஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்காக பெரிய நன்றி சொல்லணும். And the whole team of Mega for being so supportive and make this happen.